எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து இரட்டை குழந்தை பிறப்பு ரகசியம். இரட்டை குழந்தைகள் யாருக்கு பிறக்கும் அப்படிங்கிறத ஒரு சித்தர் பாடல் மூலிமா நான் விளக்கியிருக்கேன். இந்த பாடல் வந்து ஜம்புரிசி வாக்கியம் அப்படிங்கிற நூல்லேருந்து எடுக்கப்பட்டது. இந்த பாடல் பார்த்துட்டு அதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். லக்னத்தின் மூன்றோனும் ராசியோனும், லக்னத்துக்கு 3ஆம் அதிபதியும், ராசியோனும் அப்படின்னா லக்னாதிபதியும், ராகு கேதுவோடு சேர்ந்து ராசி ஏரில், ராகு கேதுவுடன் சேர்ந்தோர் ராசி ஏரில், அதாவது லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்க்கை பெற்று அது கூட ராகு சேர்ந்து ஒரே ராசியில் இருக்குது அப்படின்னா, நலமுடனே பார்த்தாலும் அல்லது ராகு கேது இந்த 2 கிரகங்களை பார்த்தாலும் இரட்டை பிள்ளை நவில்வாய், ஆண் கிரகமெனில் ஆணேயாகும், நிலையாய் பெண் கிரகமெனில் பெண்ணென்று ஓது. அதாவது லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் ஆண் கிரகமாக இருந்தால் இரட்டை ஆண் குழந்தைகளும், லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பெண் குழந்தையாக இருந்தால் இரட்டை பெண் குழந்தைகளும் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். நிலைத்திடும் லக்னத்தோனும் ராசியோனும் பலமுடனே ராசியோன் பெண்ணே ஆனால் பாரில் 2 பெண்ணாக பிறக்கும் பாரே. அப்படின்னா என்ன சொல்ல வருது அப்படின்னா, லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்க்கை இருக்குது. இதில் இந்த 2ல் எது வந்து பலமாக இருக்குதோ அது ஆண் கிரகமாக இருந்தால் இரட்டை ஆண் குழந்தையும், பெண் கிரகமாக இருந்தால் இரட்டை பெண் குழந்தையும் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. இதனுடைய விளக்கத்தை பார்ப்போம். அதாவது லக்னாதிபதி 3ஆம் அதிபதி சேர்க்கை பெற்று ஒரு ராசியில் இருக்கணும். இது கூட ராகு கேது சேர்ந்திருக்கணும். அப்படி இருக்கும்போது 2 குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ராகு கேது பார்வை வந்து இந்த 2 கிரக சேர்க்கையில் பட்டாலும் இரட்டை குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ 2 குழந்தைகள் வந்து 3 சான்சஸ் இருக்குது. 2 ஆண் குழந்தை, 2 பெண் குழந்தை, ஒரு ஆண் ஒரு பெண், இப்படி தான் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் 2மே ஆண் கிரகங்களாக இருந்தால் இரட்டை ஆண் குழந்தைகள் பிறக்கும். லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் பெண் கிரகங்களாக இருந்தால் இரட்டை பெண் குழந்தைகள் பிறக்கும். ஒரு ஆண் ஒரு பெண், இப்போ லக்னாதிபதி ஆணாவோ பெண்ணாவோ இருக்குது, 3ஆம் அதிபதி பெண்ணாவோ ஆணாவோ இருக்குது. அப்போ ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி காம்பினேஷன் வந்ததுன்னா ஒரு ஆண் ஒரு பெண் அப்படி வந்து இரட்டை குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொரு கான்செப்ட் என்ன அப்படின்னா, லக்னாதிபதி 3ஆம் அதிபதி இந்த 2ல் எது பலமாக இருக்குதுன்னு பார்க்கணும். இதில் ஒரு கிரகம் பலவீனமாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த லக்னாதிபதி 3ஆம் அதிபதியில் எந்த இது பலமாக இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு, அந்த பலமான கிரகம் ஆண் கிரகமாக இருந்தால் 2 ஆண் குழந்தைகள் பிறக்கும். இந்த பலமான கிரகம் வந்து பெண் கிரகமாக இருந்தால் 2 பெண் குழந்தைகள் பிறக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. உதாரணத்துக்கு லக்னாதிபதி பலம் பெற்றிருக்கு, 3ஆம் அதிபதி பலவீனமாக இருக்குது. லக்னாதிபதி ஆண் கிரகமாக இருந்தால் 2 ஆண் குழந்தைகள் பிறக்கும். லக்னாதிபதி பெண் கிரகமாக இருந்தால் 2 பெண் குழந்தைகள் பிறக்கும்னு சொல்லலாம். இப்போ லக்னாதிபதியும் 3ஆம் அதிபதியும் சேர்ந்துருக்கு, 3ஆம் அதிபதி பலமாக இருக்குது அப்படின்னா, இந்த 3ஆம் அதிபதி ஆண் கிரகமாக இருந்தால் 2 ஆண் குழந்தைகளும், 3ஆம் அதிபதி பெண் கிரகமாக இருந்தால் 2 பெண் குழந்தைகளும் பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இந்த முனிவர். அப்போ இரட்டை குழந்தை பிறப்பு ரகசியத்தை பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.